என்னுடைய மகளை இழந்துட்டேன். அந்த வேதனையிலிருந்து எப்படி வர்றதுன்னு கூட எனக்கு தெரியல. என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும். என்னுடைய பெண்ணுக்கு கிடைக்கின்ற நீதி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கு நம்பி தன்யாவோட வழக்கு திருப்பூர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்தது. பெயில் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. நாங்க அது தடை மனு போட்டிருந்தோம். செஷன்ஸ் கோர்ட்ல பெயில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அடுத்தது அவங்க உயர்நீதிமன்றம் சென்னைக்கு அப்பீல் போட்டிருந்தாங்க. அங்கேயும் நாங்க தடை மனு போட்டிருந்தோம். 55 நாளைக்கு அப்புறம் நீதியரசர்கள் அவங்களுக்கு கண்டிஷன் பெயில ஜாமீன் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது. அதாவது என் மகளை இழந்துட்டா. மகள் இழந்த அந்த வருத்தத்திலிருந்து இன்னும் மீள முடியாம இருக்கிறா. ஆனா இருந்தாலும் சட்டத்தையும் நீதியும் மதிக்கிறா. சட்டப்படி அடுத்தது நாங்க போராடுறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயும் நாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி ஒரு ரெட் போட்டிருக்கோம். அது வழக்கு நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் அதனுடைய ரிசல்ட்டும் நீதி கிடைக்கும். சட்டத்தின் அடிப்படையில் நீதி கிடைக்கும்னு நம்புறோம். நாங்க சட்டத்தை நம்புறோம், நீதி அரசர்களை நம்புறோம். அதே மாதிரி தமிழக அரசையும் நேர்ல சந்திச்சு மனு கொடுத்துருக்கிறோம். அவங்களும் உரிய நம்மளுக்கு நீதி வழங்கறதுக்கு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நான் என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் நம்புறேன். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மகளை இழந்துட்டேன். அந்த வேதனையிலிருந்து எப்படி வர்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா பெண்களுக்கு இவ்வளவுதான் இந்த சட்டத்துல வலியா, இவ்வளவுதான் கால அவகாசமா அப்படிங்கறத நினைக்கிறபோது எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீதி அரசர்களும் இதை தயவு கூர்ந்து பார்த்து இதுக்கு சட்டப்படி உரிய என்னுடைய பெண்ணுக்கு நீதி வழங்கும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சட்டத்தின் முன்னால அனைவரும் சமம்னு தான் நான் நம்புறேங்க. சட்டத்தை நம்புறேன், நீதி அரசர்களையும் நம்புறேன். அங்க அரசியல் பின்புலம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீதி அரசர்கள் இதையெல்லாம் தயவு கூர்ந்து பார்த்து சட்டப்படி என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு உண்டான உரிய நீதியை வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆமாங்க, அரசுக்கு, தமிழக அரசுக்கு நேரடியாக சந்திச்சு கோரிக்கை கொடுத்துருக்குறேங்க. இன்னும் விசாரணை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முழுமையான விசாரணை ஒன்றும் நடக்கல அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அது காவல் அதிகாரிகளுமே தயவு கூர்ந்து கவனிச்சு இன்னும் தேவையான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி சட்டப்படி என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு அவங்களும் ஒத்துழைக்கணும்னு இது மூலியமா நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல 2 நாளா ஒரு வீடியோல போயிட்டு இருக்கு. கவின் வீட்டுல திருட்டு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அரசாங்கத்துக்கே தெரிவிப்பாங்கன்னு என்னுடைய நகைகள், பணம், காரு, ரிதன்யாவுடைய அனைத்து ஜுவல்ஸு, வெள்ளி பாத்திரங்கள், அவளுடைய துணிமணிகள் எல்லாமே அங்கதான் இருக்குங்கிறது பப்ளிக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை ஏன் அரசு காவல்துறை இன்னும் அதை மீட்டு கொடுக்கல, அல்லது எங்ககிட்ட கொடுக்காடி போறல ஒரு சட்ட நீதித்துறை முன்பாக அதை ஒப்படைச்சிருக்கணும். அதை ஏன் இன்னும் பண்ணாம இருக்காங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குதுங்க. அதை அவங்க கூடிய விரைவில் அதை பண்ணணும். சட்டப்படி இன்னும் பண்ணணும். என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும். என்னுடைய பெண்ணுக்கு கிடைக்கின்ற நீதி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கு நம்பி இந்த சட்டத்தை போராட்டத்தை நான் நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறேங்க. எந்த சூழ்நிலையும் என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும். சட்டத்தை நம்புற, நீதி கிடைக்கும் நம்புறேன்.